வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன் அறிவிப்பு. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் தேனி, விருதுநகர் மேற்கு பகுதி, மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நாள் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை மட்டுமே கொடுக்கும் விதமாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வானிலை அமைப்பு. வடகிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் மியான்மரில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இரு நீர்களிலும் வரும் நாட்கள் ஒன்றிணைந்து செப்டம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தெற்கே முன்னேறி வந்து தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேலும் தென்சீன கடலில் ஒரு சூப்பர் புயல் கரை கடந்து செயலிழந்து செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த நிகழ்வு கரையை கடக்கும் நேரத்தில் ஒன்றிணைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மசூலிப்பட்டினம், விசாகப்பட்டினம் இடையே கரையை கடந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் மசூலிப்பட்டினம், விசாகப்பட்டினம் இடையே கரையை கடந்து தெலுங்கானா, மகாராஷ்டிராவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு அரபிக்கடலில் செப்டம்பர் 30ஆம் தேதி கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செல்லும் இடமெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மேலும் குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. உள் மாநிலங்களும் கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலமழை காற்றுப்பகுதிக்கு இன்று கிடைத்தாலும் வரும் நாட்கள் காற்றுப்பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 22, 23, 24, 25, 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஆங்கங்கே வெப்பச்சலமழை கிடைத்தாலும் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வடக்கே சில படிப்படியாக மழைப்பொழிவு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல தென்காசி மாவட்டம் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோயில்பட்டி சுற்று வட்டாரங்கள் அதற்கு வடக்கு பகுதியிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் தேனி மாவட்டம் இன்று கிழக்கு பகுதி கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மதுரை, தேனி எல்லையோரங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, மேற்கு தொடர்ச்சி கோயம்புத்தூருக்கு மேற்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் கோயம்புத்தூர் மாநகரம், வடக்கு பகுதி, அன்னூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி பெரும்பாலும் பொள்ளாச்சி இந்த இடங்களாம் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் உடுமலைப்பேட்டைக்கு கிழக்கு பகுதி, தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு கிழக்கே தான் மழை வாய்ப்பு. லேசான காற்று மாலை நேரங்களில் இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கோயம்புத்தூர் தெற்கு பகுதியை பொறுத்தவரை நீலகிரிக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் இன்று அங்கங்கே பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும்
மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி, கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று டெல்டா மாவட்டங்கள் வழியாக உள் மாவட்டங்கள் சென்று இருகாற்று சந்திப்பை ஏற்படுத்தும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் மயிலாடுதுறை, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு. தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் கூடுதலாகும். அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பரவலான மழைப்பொழிவு. நாளை செப்டம்பர் 22 காற்று பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. நாளை கணவாய் பகுதிகளில் லேசான காற்று இருக்கும் என்பதால் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் விருதுநகர் கிழக்கு பகுதி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருச்சி, கரூர் கிழக்கு பகுதி அல்லது வடக்கு பகுதி, மேலும் நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் ஈரோடு வடக்கு பகுதி, திருப்பூர் வடக்கு பகுதி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 22, 23, 24, 25, 26 வரை தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் 23 தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மாலை நேரத்தில் லேசான சாரல் மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. அதே வேளையில் செப்டம்பர் 23, 24, 25 சீராக தொடர்ந்தாலும் செப்டம்பர் 26 முதல் மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27, 28, 29 வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து வெப்பச்சலமழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27 முதல் வெப்பச்சலமழை என்பது தீவிரம் குறைந்து குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 30 முதல் வெப்பச்சலமழை என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மத்திய வங்கக்கடலில் செப்டம்பர் 30 ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு அக்டோபர் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அக்டோபர் 4 மீண்டும் ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 4 தரையேறிய பிறகு மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும். அக்டோபர் 3 கடலோர மாவட்டங்கள், அக்டோபர் 4 மேலும் உள் மாவட்டங்கள், அக்டோபர் 5 காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் பரவலாக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 30 வரும் நிகழ்வு செப்டம்பர் 30 வரும் நிகழ்வு அக்டோபர் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அக்டோபர் 4 தரையேறிய பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமை படிப்படியாக அதிகரித்தாலும் அக்டோபர் 6 மேலும் ஒரு நிகழ்வு மத்திய வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்தால் தமிழகத்தில் வெப்பச்சலமை தீவிரம் குறையும், அல்லது அந்த நிகழ்வு தீவிரமடையாமல் ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது தாழ்நிலையாகவோ மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் வெப்பச்சலமழை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. அல்லது அந்த நிகழ்வு வேகமாக சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்தால் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை மீண்டும் அதிகரிக்கும் என்றும்
எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலனம் என்பது இப்போது அதிகரித்தாலும் செப்டம்பர் 27 முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் படிப்படியாக அதிகரித்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 23 முதல் லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கணவாய் பகுதிகளில் அதிகரிக்கும். அதிலும் செப்டம்பர் 22 லேசான காற்று இருந்தாலும் செப்டம்பர் 23, 24, 25 தேதிகளில் படிப்படியாக அதிகரிக்கும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையே 55 கிலோமீட்டர் வரை கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் வரும் நாட்கள் செப்டம்பர் 23 காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 23 விட 24 மேலும் அதிகரிக்கும். 24 விட 25, 26, 27, 28 தேதிகளில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சவாலாக இருக்கும் அளவுக்கு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் வங்கக்கடலில் 60 முதல் 70 கிலோமீட்டராகவும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.